அவர் சொன்ன சொல்கிறார், நீங்கள் ஏன் தீர்க்கதரிசி? கரெக்டாக சொல்லிட்டேன், 7 அடி, அது ஸ்ட்ராங்காக. இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன், சித்திரனும். இறங்கியா, பொண்டாட்டி பிசாசு இருக்கு, அவள் ஓட்டுற வழியில் பேக அடியை வாங்கிட்டு தூங்கி சாவ போறிய. நீ போய் முழங்கால் போயிட்டு அவளுக்கு ஜெபம் பண்ணு, அவளுக்கு ஜெபம் பண்ணு. லாஸ்ட்டில் முழங்கால் போய்ட்டு அவளுக்கு ஜெபம் பண்ண விடிய கிழங்கு கேட்குறேன், அத்தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு. ராத்திரி அவள் பொண்டாட்டி மாதிரி அடித்தா திரும்ப அடிக்காதீங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அது மாதிரி புருஷர்கள் உங்களை அடித்தா அவங்க திருந்துரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே நமக்கு ஜெயம். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசான பாய் நம்முடைய நிம்மதியை கெடுப்பான். ஒரு முறை என் பொண்டாடி கேட்குறான், 200 ரூபா தாங்க, நான் ஈரோடு போகணுன்னு. அவள் ஈரோடு தான் போவான், ஏன்னா ஸ்கூல் அங்கே. 200 ரூபா தாங்க. பஸ்ஸுக்கு 275 ரூபா வேணும் அன்னைக்கு பஸ்ஸில். இவன் 200 ரூபா கேட்குறா. நான் கேட்குறேன், ஆண்டவர் என்ன அது 200 ரூபா பிசாசு உள்ளே இருக்குன்னு. ஒரு பிசாசு விலை என்ன? இவளுக்கு 20 ரூபா பிசாசு பேரும் உண்டு, அது நேரம் சொல்லியிருக்கிறேன். 200 ரூபா பிசாசு. 200 ரூபா தான் ஈரோடு போவியா? டிக்கெட்டே 275 ரூபா, அது எனக்கு 200 ரூபா போதும். அப்படியேனா 200 ரூபா புருஷங்கிட்ட 2 வாங்கி பஸ் அடிச்சு செத்தா ஒரு ஆவி இவளுக்குள்ள நிற்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் 2004. அப்போ நான் என்ன பண்ணேன், 200 ரூபா கொடுத்தாச்சுன்னா அவள் ஏறி போயிட்டா. வாசல் வரையும் போனால் கூந்தலை பிடிச்சி இழுத்து கொண்டு முழங்கால் படிட்டு ஒத்த அடி கொடுத்து ஒருத்த ஜெபம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ 2 வாரம் இங்கேயே கிடந்தா போகவில்லை. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். அது ஊழியக்காரனிடத்திலும் வருவான், உங்களிடத்திலும் வருவான். உங்கள் இருதயத்தை எச்சரிக்கையாய் நீங்கள் வைத்து கொண்டிருந்தால் உங்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. எது பாவமோ எது சாவமோ அறிந்து அவரை தேடுங்க, குறைகளை அறிக்கையிடுங்க. இன்றைக்கி சாட்சி சொன்ன ஒரு சகோதரி, திருநெல்வேலியில் டீச்சர் சகோதரி சொன்னாங்க, என்ன பாவமாக இருந்தாலும் என்ன குற்றம் இருந்தாலும் ஆண்டவர் என் பிள்ளையை காத்துக்கிடுங்க, வேணா எனக்கு உயிர் எடுத்துருங்கன்னு. எவ்வளோ பெரிய விண்ணப்பம்! இதான் டச் ஜெபம் இல்லையது. டச் ஜெபம். நான் 2 வார்த்தை தான் ஜெபம் பண்ணுவோம் அவங்க சொல்லும் போதெல்லாம். ஏன்னா கண்ணை திறந்தால் பேயை காட்டுவார், பேயை அழிச்சிடுவேன், அதுக்கப்புறம் பேசவே மாட்டேன். கட் அவிழ்த்தே நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பின்ன பேச மாட்டேன், நான் விசாரிக்க மாட்டேன், கட் பண்ணிடுவேன். போனேன் மேற்கொண்டு பேச முடியாது. ஆனால் தேவன் பேசணும், நான் எதுக்கு பேசணும்? அதான் என் பாணி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வீடியோ காலில் ஜோம் பண்ணுறவங்கெல்லாம் உண்டு, தெரியும்ல? நிறைய பாஸ்டர்ஸ் வீடியோ காலில் ஜோம் பண்ணுவாங்க. என்ன வீடியோ காலில் யாராவது பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுமா? முடியாது. வீடியோ காலில் தானே கட் பண்ணிடுவேன், நான் உடனே கட் பண்ணிடுவேன். நம்ம அப்படி தான் ஊழியம், கர்த்தருடைய ஊழியம். எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகள் நிறைய உண்டு, நமக்கு ஒரு குரூப்பும் கிடையாது, ஒரு ஃபேஸ்புக்கும் கிடையாது. இருந்தாலும் அது அங்கே தான் அடங்கி இருக்கும். அங்கே என்ன நடக்கணும் எனக்கே தெரியாது. நான் கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஊழியம் செய்கிறவன். நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் நீங்கள் இன்றே பிரகாசிப்பீர்கள். இன்றைக்கு அப்படி எழுமி நில்லுங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவருடைய ஒரு வாக்குத்தத்த பாடல். உற்சாகமா கையை தட்டுங்க, உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அவர் உங்களுக்கு பேசுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. 4 வரி பாடலை பாடி பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பாடலையும் நீங்கள் தேவனை பாடி துதிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். துதிச்சாலே போதும், உங்கள் கோட்டைகள் செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டுங்க, உற்சாகம் வரட்டும். உற்சாகமாக தட்டுங்க, நல்லா தட்டுங்க. சோர்களெல்லாம் ஓடி போகட்டும், பேய்களெல்லாம் ஓடி போகட்டும், சாத்தான் கூட்ட நடுங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன்,
கண் கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறார், உங்களை கண்மணி போல் காப்பேன். நம்முடைய கருவெளிகளை நம்ம எவ்வளவு அலங்காரமாக பாதுகாக்கிறோம். இன்றைக்கு இந்த கண்மணிகளாகிய உங்களை கர்த்தருடைய கண்மணிகளை பார்க்க போகிறார், காக்க போகிறார், பார்க்க போகிறார், காக்க போகிறார். அவை எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த சாத்தானை குறித்தும் நீங்க கலங்க வேண்டாம். ஒரே வரிதான், கர்த்தரை கண்டு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு நீங்க எல்லோரும் கர்த்தரை கண்டு நடுங்குகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லோருக்கும் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிக்க போகிறோம். உற்சாகமா கையை தட்டலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரமே தேவன், நீர் அதிசயங்களை செய்கிறவர். இன்று உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க செய்து எல்லா நன்மைகளாலும் முடிசூடி ஆசீர்வதிக்க போகிற மகாபரிய தயவுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சரீரங்கள் இருக்கிற எல்லா பாடுகளும், எல்லா வியாதிகளும், எல்லா பேய்களும், எல்லா பிசாசுகளும், எல்லா மந்திரவாத கட்டுகளும் இன்றை எரியட்டும். இப்பொழுதே கர்த்தர் எரிக்கிறார். ஆமென். சரீரத்தில் வெளிப்படுகிற எல்லா வலிகளையும், எல்லா விதமான வியாதியின் அடையாளங்களையும் கர்த்தராக தேவன் வேரோட வேரோட பிடுங்கி எரிகிறேன் என்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. ஆமென். உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், நமக்கு அவர் அப்பா. ஹல்லேலூயா. அந்த தகப்பன் இன்றைக்கு என்ன கோணலானவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அதை செம்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வரி பாடலுடைய பாடுவோம். ஹல்லேலூயா. ஜீவன் நீரூற்று நீர்தானப்பா, ஜீவன் நீரூற்று நீர்தானப்பா, உம்மில் நான் தாகம் கொண்டு இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. சஸ்தமாகுங்கப்பா. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். விடுதலை தங்கப்பா. ஹல்லேலூயா.
இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஆமென். சொஸ்தம்.